வணக்கம். வணக்கம். உங்களுடைய பொறுப்பு எந்த சங்கத்தை சார்ந்தவர் நீங்க? நான் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர். என் பேர் அந்தோணி செல்வராஜ். நான் இங்கே தொழிலாளிகளுடைய உரிமைக்காக தொடர்ந்து நாங்கள் போராட்ட களத்தில் போராடிட்டு வரோம். இப்போ கூட 36 மாதம் முடிஞ்சு 37வது மாதமா தொடர்ச்சியாக போராடிட்டு வரோம். சிறப்பு. இப்போ நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், இப்போ ஆண்டு கொண்டிருக்க கட்சிகள், இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கும்போது தற்போதைக்கு உங்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி செய்திகள் இருக்கு. அது பற்றிய உங்களோட கருத்துக்கள். நான் முதல்ல நான் இங்கே மக்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்துக்கும் சரி, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, எங்கள் குடும்பம் ஆரம்ப காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எங்கள் அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு வராங்க இது வரைக்கும். ஆனால் நாங்கள் இதிலிருந்து மாறுபடுறோம். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஐயம் வருது. ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், அதுக்கப்புறம் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், மாறி மாறி ஓட்டு போடுறோம். ஆனால் நம்மள்கிட்ட ஓட்டு வாங்கும் போது மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஒப்பந்த தொழிலாளர் கோரிக்கை பேசுகிறோம், நில விடுதல் கொடுத்த தொழிலாளர் சம்மந்தமாக பேசுகிறோம், இப்போ 13,000 தொழிலாளர் குடும்ப சம்பந்தமாக நாங்கள் சட்டசபையில் குரல் எழுப்புறோம்னு சொல்லி தான் போன முறை, அதுக்கு முந்தின முறை எல்லாத்தையும் ஓட்டு கேட்டாங்க, எங்கள்கிட்ட வாக்கு கேட்டாங்க, நாங்களும் போட்டோம். ஆனால் இந்த முறை அப்படி நாங்கள் போட மாட்டோம். ஏன் அப்படின்னா, சட்டசபையில் போய் இந்த நம்மளுடைய ஓட்டுகளை வாங்கிட்டு சட்டசபைக்கு போனவர் 5 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த 5 விஷயத்துல அதுல கூட இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் சம்பந்தமான கோரிக்கை எதுவுமே இல்லை. சரி தோழர், இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் நிறுவன தலைவர் திரு வேல்முருகன் அவர் இப்ப தொழிலாளர்கள் தொடர்ந்து இந்த நெய்வேலி தொகுதி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா போராடிட்டு இருக்காரு. இப்ப அவருடைய கட்சி நீங்க ஆதரிச்சிருக்கீங்க. இது வரும் காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கட்சி ஜெயிச்சு இன்னைக்கு திரு வேல்முருகனுடைய வேட்பாளர் ஜெயிச்சு வந்தா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது தமிழ்நாட்டுல 200க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கு. அங்க நெய்வேலியில பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக, இதுதான் மாறி மாறி இவங்க தான் சட்டமன்ற உறுப்பினராக வராங்க. ஆனா இவங்க மாறி மாறி வந்தாலும் எங்கள்கிட்ட தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, சட்டசபையில பேசுறது கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க ஏன் இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நாங்க ஒரு முடிவு பண்ணி இப்ப போராடிட்டு இருக்கோம். எங்க தொழிலாளர் வர்க்கத்தை எல்லாத்தையுமே நாங்க பேசி ஆர்கனைஸ் பண்ணி இந்த முறை மாத்தி வாக்களிப்போம். இவங்களுக்கு ஓட்டு போட்டது போதும். நம்ம பிரச்சனையை இவங்களுக்கு தீர்வு காணாத வரைக்கும் ஒன்று சட்டசபையில பேசியிருக்கலாம், இல்லைன்னா இவங்க நெய்வேலியில இவங்க தொழிற்சங்க சார்பா 2 சங்கம் தான் இருக்கு, தோமுசா, அண்ணா தோமுசா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி சங்கம் இருக்கு. இவங்க எங்களை பத்தி, எங்க தொழிலாளர் வர்க்கத்தை பத்தி எதுவுமே பேசாத பட்சத்துல இவங்களுக்கு ஏன் நாங்க ஓட்டு போடணும்? அதனால நம்மள மாதிரி இல்ல, அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க நெய்வேலிக்குள்ளதான் எங்க வறுமையை எதிர்த்து நாங்க போராடுறோம். ஆனா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல தொழிலாளர்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, முன்னாடி போய் குரல் கொடுக்கக்கூடிய ஆள், நேரில் களத்தில் நிற்கிறவர். இந்த முறை எங்க கூட நிற்பாரு அப்படின்ட்டு நாங்கள் முதல்ல போய் தலைமை நிர்வாகிகளாம், ஜீவா சங்கம், ஜீவா நிரந்தர தொழிலாளர் சங்கம் எல்லாம் போய் அவர்கிட்ட போய் இந்த தொகுதியினுடைய இப்போ வேட்பாளராக நிற்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன்கிட்ட போய் பேசணும். அப்போ என்ன சொன்னாரு, தலைவர் கிருஷ்ணகிரியில் இருக்கிறாரு, அவர்கிட்டயும் உங்க கோரிக்கை சொல்லுங்க, நாங்கள் வந்தா நாங்கள் உங்களுக்கு கோரிக்கையை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், தலைவரை பார்த்துட்டு நல்லதுன்னாங்க. நாங்கள் நம்ம தலைவரை தான் பார்க்க வந்தோம், நீங்க இருக்கிறீங்க, உங்கள்கிட்டையும் நாங்கள் இந்த கோரிக்கை நாங்கள் பேசுகிறோம். அடுத்து எங்கள் தலைமை நிர்வாகிகள், எங்கள் மாவட்ட மாநில லெவலில் இருக்கிறவங்கள நாங்கள் கூட்டிட்டு வரோம். நாங்கள் உங்கள்கிட்ட 2 தான் எதிர்பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஒன்று எங்கள் தொழிலாளருடைய வர்க்கம் 13,000 குடும்பம், சொசைட்டி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர், இவங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சு வந்தானா எங்கள் கோரிக்கையை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க நம்பிக்கைன்றது எங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்தவங்க, ஆண்டவங்க, எதிர்கட்சியா இருந்தவங்களாம் கேட்டு எங்கள்கிட்ட வாக்கு மட்டும் தான் வாங்கினாங்க தவிர எங்க குடும்ப ஓட்ட வாக்குகள் மட்டும் தான் வாங்கினாங்க, எதுவுமே செய்யல. அதனால எங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அவநம்பிக்கையில இவங்கள்ட்டையும் கேட்க வேண்டிய சூழ்நிலை கேட்டோம். ஏன்னா நாளைக்கு நீங்க கேட்டீங்களா அப்படின்ற அந்த வார்த்தை எங்க தொழிலாளி வர்க்கத்திலையும் வரக்கூடாது. அதனால நாங்க கேட்டோம். அப்ப என்ன சொன்னாரு, நீங்க உங்களுடைய கோரிக்கையை கொண்டு கொடுங்க, நான் நான் ஒரு லெட்டரா கொடுக்குறேன், இல்ல ஓப்பன் டாக்ஸ்ல பத்திரிகை ஊடக நம்பர்ல வச்சு உங்களுக்கு கோரிக்கைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னாரு. அதே மாதிரி போய் மறுநாள் கொண்டு போய் நாங்க கொடுத்தோம் கடலூர்ல. அவரு பிரஸ் மீட்டிங்ல இதை வாங்கிக்கிட்டு முதல்ல ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் அவங்க உறுப்பினர்கள் எல்லாரும் எங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இந்த தேர்தலில் கேமரா சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு நீங்களாம் முன் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை சொன்னாரு.
அதுக்கப்புறம் நீங்க முன் வச்ச கோரிக்கை, இப்ப நீங்க போராடிட்டு இருக்கீங்க, உங்க கோரிக்கை நியாயமானது. இதை வந்து நான் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் சட்டசபையில வருவார், சட்டசபையிலையும் பேசுவார், நெய்வேலியிலையும் என்எல் சீனிவாசலையும் பேசுவார். இல்ல ஒருவேளை தோல்வி அடைஞ்சா கூட உங்க கூட ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்துக்கு கூட நாங்க போராட்ட களத்துல நின்று உங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் களத்துல வந்து நிப்ப அப்படின்னு வாக்குறுதியை நேரா பத்திரிகையில சொல்லியிருக்கிறார். அதனால நாங்க ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இங்க ஏற்கனவே நாங்க வந்து 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறோம். எல்லாருமே இந்த முறை கேமரா சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்க வீதி வீதியா போய் பிரச்சாரத்தை இறங்கிட்டோம் 2 நாளா. சரி, இப்போ 2019 போட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் 2026 முடியுது. இப்போ ஒப்பந்தம் முடிஞ்சு இப்ப பேச்சுவார்த்தை 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்க இருக்கு. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு அமையணும் அப்படின்னா தொழிலாளர்களுடைய வழிகள் சார்ந்த சட்டமன்றத்துல பேசக்கூடியவரா இப்ப நீங்க திருமாவளவன் பாக்குறதா சொல்றீங்க. இதுக்கு தொழிலாளருடைய ஆதரவு எப்படி இருக்கு உங்கள்கிட்ட? அதாவது தொழிலாளர்களை பத்தி நீங்க சொல்ல போகணும்னா வச்சுங்களேன், ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாலே தொழிலாளர்கள் 2000 பேர் ஜீவா சங்கத்தை நம்பி சென்னைக்கு வராங்க. இப்ப நாங்க இந்த இதை வந்து நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன் ஆதரிச்சு கேமரா சின்னத்துல வாக்களிக்க போறோம், நீங்களும் வாக்களிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. அந்த மௌனத்தை கலைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஸ்டேஜ். எதுக்குன்னா இன்னைக்கு வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம். ஜீவா சங்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை எதுக்காக, என்ன காரணத்துக்காக நாங்க ஆதரிக்கிறோன்ற விஷயத்துக்காக தான் இன்னைக்கு பொது மேடையில இன்னைக்கு 6 மணிக்கு இதே திடல்ல இன்னைக்கு வந்து கூட்டம் நடக்க போகுது. அதுல நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் அதே போல வேல்முருகன் அண்ணனும் இங்க வந்து தொழிலாளர்கள் மத்தியில ஓப்பனா ஜீவா சங்கம் வந்து என்ன வந்து கோரிக்கை கொடுத்தாங்க, நாங்க என்ன அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம், அதை தான் இன்னைக்கு இந்த பொது மேடையில பேச போறாங்க. அதனால இந்த ஊடகத்தின் வாயிலாக தொழிலாளர் வர்க்கம் தெரியாதவங்க, இது வரைக்கும் வாட்ஸ்அப்பை பார்க்காதவங்க கூட இதுல வந்து பார்த்து இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல எல்லாரும் இதுல பங்கேற்கணும். இந்த டைம்ல அந்த தொழிலாளர் வர்க்கத்தை கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி.